மகிமை உண்டாவதாக. இந்த நாளில் கூட கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து போவோம். தேவனுடைய புத்திரர்கள் என்ற தலைப்பில் கர்த்தருடைய வார்த்தையை நாம் கவனிப்போம். வாசிக்கலாம். ரோமர் 8:14 மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராயிருக்கிறார்கள். ஹல்லேலூயா. எங்களை கூடி நாம் சொல்லிப்போம். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, காலை நேரத்தில் நீர் எங்களோடு கூட பேசும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரர் என்று எண்ணப்படுவார்கள். ஹல்லேலூயா. இந்த நாட்களில் நீங்களும் நானும் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்பட வேண்டும். ஹல்லேலூயா. தேவனுடைய ஆவியானவர் நம்மை நடத்த வேண்டும். ஹல்லேலூயா. அப்பொழுதுதான் தேவனுடைய புத்திரராயிருப்போம். அவர் நாமத்தின் மேல் விசுவாசம் வைத்து ஏற்றுக்கொண்டால் தேவனுடைய பிள்ளைகள். ஆவியானவர் உங்களையும் என்னையும் வருகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராயிருக்கிறார்கள். ஹல்லேலூயா. தேவனுடைய புத்திரராயிருக்கிறார்கள் அப்படின்னு சொன்னால் ஆண்டவருடைய ஆவியானவர் உங்களை என்னை நடத்த வேண்டும். அப்பொழுதுதான் இந்த கடைசி நாட்களில் நாம் வெற்றியுள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ முடியும். ஹல்லேலூயா. ஆவியானவர் நம்மை நடத்த வேண்டும் என்று சொன்னால் ஆவியானவர் நமக்கு உள்ளே வாசமாக இருக்க வேண்டும். ரோமர் 8:9 வாசிப்போம். தேவனுடைய ஆவி நமக்குள்ளே வாசமாக இருந்தால் நாம் மாம்சத்துக்கு ஆவிக்குட்பட்டவர்களாக இருப்போம். கிறிஸ்துவின் ஆவி அவருடையவன் அல்ல. அப்படின்னு சொன்னால் தேவனுடைய ஆவியானவர் நமக்கு உள்ளே வாசம் பண்ணினால்தான் ஆவியானவர் உங்களையும் என்னையும் நடத்த முடியும். ஹல்லேலூயா. ஆவியானவர் நமக்கு உள்ளே வாசம் பண்ணுவதற்கு நம்மை நாமே ஒப்புக்கொடுக்க வேண்டும், விட்டு கொடுக்க வேண்டும், கேட்க வேண்டும். ஆவியானவரே, நீ வாரும், எனக்குள்ளே வாசமாய் இருங்கப்பா என்று சொல்லி நாம் கேட்கும் பொழுது, அழைக்கும் பொழுது ஆவியானவர் நமக்குள்ளே வருவார். ஆவியானவர் நம்மை நடத்துவார். அப்பொழுது தேவனுடைய புத்திரராய் இருப்போம். கடைசி நாட்களில் ஆவியானவருடைய வழிநடத்தல் இல்லாமல் நம்முடைய சுய ஆவியினால ஏவப்பட்டுவோம்னு சொன்னால் மிகுந்த வேதனை, துயரம். ஹல்லேலூயா. ஆவியானவர் நடத்துவதற்கு நம்மை நாமே ஒப்புக்கொடுப்போம். ஹல்லேலூயா. ரோமர் 8:12 வாசிக்கிறோம். ஆவியானவர் நமக்கு உள்ளே இருந்தால் நம்மை உயிர்ப்பிப்பார். ஹல்லேலூயா. எல்லா காரியத்திலேயும் ஆண்டவர் நம்மை உயிர்ப்பிப்பார். ஆவியானவர் நமக்கு உள்ளே வாசம் பண்ணினால் எந்தெந்த சோர்விலிருந்து உயிர்ப்பிப்பார், பிரச்சனையிலிருந்து உயிர்ப்பிப்பார், போராட்டத்திலிருந்து உயிர்ப்பிப்பார். ஆவியானவர் நமக்கு உள்ளே வாசம் பண்ணினால், ஆவியானவர் நமக்கு உள்ளே இருந்தால் மாம்சத்துக்கு உட்பட்டு இராமல் ஆவிக்கு உட்பட்டவர்களாக இருப்போம். கிறிஸ்துவின் ஆவியானவர் நமக்கு உள்ளே இருந்து இருக்கிறபடியினாலே ஆவியானவர் நம்மை உயிர்ப்பிப்பார். ஹல்லேலூயா. எல்லா மாம்சத்தின் கிரியைகளிலிருந்து கர்த்தர் நம்மை உயிர்ப்பிப்பார். ஹல்லேலூயா. ரோமர் 12:11 வாசிப்போம். அசதியாயிராமல் சாக்கிரதையாயிருங்கள், ஆவியிலே அனலாயிருங்கள், கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். அப்படின்னு சொன்னால் ஆவியானவர் நமக்கு உள்ளே வாசம் பண்ண வேண்டும் என்று சொன்னால், ஆவியானவர் நடத்த வேண்டும் என்று சொன்னால் நீங்களும் நானும் ஆவியிலே அனலாயிருக்கணும். ஹல்லேலூயா. இந்த கடைசி நாட்கள், இந்த நாட்களில் நமக்கு தேவை ஆவியிலே, நம்முடைய ஆவியிலே ஒரு அனல் குறையாதபடி எப்பொழுதும் ஜாக்கிரதை கொண்டு ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். ஹல்லேலூயா. ஆவி அனல் குறையும் பொழுது சத்துரு வேகமாய் வருவார். அனல் பற்றிய இடத்துல ஈக்கள் வந்து உட்காராது. ஆவியில அனலா இருந்தால்
ஜெயித்தார், பிசாசை ஜெயித்தார், எல்லாவற்றையும் ஜெயப்படுத்தார். அல்லேலூயா. அப்படின்னு சொன்னால் நீங்களும் நானும் பரிசுத்த ஆவியினாலே நிரம்பி இருந்தால் உலகத்தை ஜெயிக்க முடியும். அல்லேலூயா. போராட்டங்களை ஜெயிக்க முடியும். அல்லேலூயா. ஆவியினாலே நிரம்பி இருக்கிற ஒரு வாழ்க்கை இந்த நாட்டில் நமக்கு தேவை. 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிங்க. ஆவியை அவித்து போடாதீர்கள். ஒரு நெருப்பு அடுப்பு எரியும் பொழுது தண்ணீரை ஊற்றினால் அது அப்படியே அவித்து போடுகிறது. இதே போல நம்முடைய வாழ்க்கையில பாவம், இருள், அசுத்தம், தேவன் பிரியமில்லாத எண்ணங்கள், செயல்கள், காரியங்கள் இவைகள் எல்லாம் ஆவியை அவித்து போட்டு விடுகிறது. ஆவியிலே அனலாயிராதபடி, ஆவியிலே நிரம்பாதபடி அவித்து போடுவதாக இருக்கிறது. ஆண்டவர் சொன்னார் 3 காரியங்கள். லூக்கா 21:34 வாசிப்போம். லூக்கா 21:34. இருதயங்கள் பெரும் திண்டினாலும் வெறியினாலும் லௌகீக கவலையினாலும் வாரமடையாதபடி இணையாத நேரத்தில் இதனால் உங்கள் மேல் வராதபடி எச்சரிக்கையாயிருங்கள். அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார், லௌகீக கவலைகள், வெறிகள், பெரும் திண்டி இவைகளெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில நாம் ஜெபித்து ஆவியில நிறைய முடியாதபடி பாரப்படுத்துகிறோம். இருதயங்களை அது பாரப்படுத்துகிறபடினால ஆவியில நிரம்பி இருக்க முடியாத அவித்து போடுகிறதா இருக்கிறது. எனவே இந்த காலைகளில் நாட்களில் ஆண்டவர் சொன்னபடி பெருந்திண்டி, வெறி, லௌகீக கவலை இவைகளை எல்லாம் நாம் ஒழித்து விட்டு ஆவியானவரை நடக்கும்படி ஆண்டவரே என்னை ஒப்புடுகிறேன் என்று சொல்லும் பொழுது ஆவியானவரை நடத்துவார். அப்பொழுது நல்ல ஒரு கிருபையை தருவார். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவருக்கு எதிர்த்து இருக்க வேண்டும். அப்போஸ்தலர் 7:51 வாசிப்போம். பரிசுத்த ஆவிக்கு எதிர்த்து நிற்கிறீர்கள். அல்லேலூயா. இப்ப நம்முடைய வாழ்க்கையில் யோசிப்போம், ஆவியானவருக்கு நாம் எதிர்த்து நிற்கிறோமா? மாம்சத்தின் கிரியைகளை நாம் பேசிக்கொண்டு யோசித்துக் கொண்டு செயல்பட்டு கொண்டு இருக்கும் பொழுது ஆவியானவருக்கு எதிர்த்து நிற்கிறவர்களாக இருக்க. ஏன்னா மாம்சம் ஆவிக்கு விரோதமாய், ஆவி மாம்சத்துக்கு விரோதமாய் கிரியை செய்கிறது. ஆவியானவர் உங்களை நிரப்ப வேண்டும் என்றுதான் நினைக்கிறார். ஆனால் நாம் மாம்சத்தினுடைய காரியங்களையே பேசி யோசித்து சிந்தித்து கவலை, எரிச்சல், கோபம், வைராக்கியம், கசப்பு இப்படிப்பட்ட மாம்சத்தின் கிரியைக்குள்ளே இருக்கும் பொழுது ஆவியானவர் உங்களை நிரப்பக்கூடாதபடிக்கு ஆவி மாம்சத்துக்கு விரோதமாய் எதிர்த்து இருக்கிறது. மாம்சம் ஆவிக்கு விரோதமாய் எதிர்த்து இருக்கிறது. நாட்களில் அப்படி நாம் விடாதபடிக்கு அல்லேலூயா நாம் இருக்க வேண்டும். மேலும் சொல்கிறது, அவரை அடங்கி சேவித்தார் நன்மையான நாட்களை பெறுவார். ஆவியான தேவனை அடங்கி அவரை சேவித்தார் நன்மையான நாட்களையும் செல்வமான நாட்களையும் கர்த்தர் தருவார். யோபு 36:36 9 முதல் 12 வரைக்கும் வேகமாக வாசிப்போம். மிஞ்சி போன மீறுதல்களையும் தெரியப்படுத்தி ஆண்டவர் என்ன செய்யறாரு? ஆவியானவர் மீறுதலை தெரியப்படுத்துவார், அக்கிரமத்தை தெரியப்படுத்துவார். அதை நாம் தெரிந்து அறிந்து பாவ அறிக்கை செய்து விட்டுவிடும் பொழுது வாசிப்போம். அவர்கள் அடங்கி அவரை சேவித்தால் தங்கள் நாட்களை நன்மையாகவும் வருஷங்களை செல்வ வாழ்வாகவும் போக்குவார்கள். அடங்கார்களே அடங்கலன்னா வேதனை, தேவனுடைய கோபத்துக்கு ஆளாகி விடுகிறோம். அல்லேலூயா. அப்படிப்பட்ட தேவ கோபத்துக்கு ஆளாகாதபடி அடங்கி அவரை நாம் சேவித்தால் தங்கள் நாட்களை செல்வமாகவும்
வருஷங்களை நன்மையாக கழிக்கும்படி கர்த்தர் கிருபை செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்தது அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 55 வாசிப்போம். அப்போஸ்தலர் 7:50. பரிசுத்த ஆவியினாலே வானத்தை அண்ணாந்து பார்த்து தேவனுடைய மகிமையையும் வலது பாரிசத்தில் இயேசுவானவர் இருப்பதையும் கண்டார். அல்லேலூயா. அப்படின்னு சொன்னால் ஆவியானவரால் நாம் நிரப்பப்படும் பொழுது தரிசனங்களை காண முடியும். அல்லேலூயா. சேவா ஆவியினாலே நிறைந்த பொழுது பரலோகம் திறக்கப்பட்டது. பிதாவுடைய வலது பாரிசத்தில் கிறிஸ்து இருப்பதை அவர் கண்டார். அல்லேலூயா. அப்படின்னு சொன்னால் ஆவியினாலே நீங்கள் நிரப்பப்படும் பொழுது தேவனுடைய தரிசனங்களை, பரலோக தரிசனங்களை காண முடியும். அல்லேலூயா. கடைசியாக வசனம் வாசித்து முடிப்போம். கலாத்தியர் 5:18 வாசிப்போம். நீங்கள் ஆவியினால் நடத்தப்படுவீர்களானால் நியாயப்பிரமாணத்துக்கு அல்ல. நீங்கள் ஆவியினாலே நடத்தப்படுவீர்களானால், தேவனுடைய ஆவியினாலே நிரம்பி தேவனுடைய ஆவியினால் நீங்கள் நடத்தப்படுவீர்கள் என்று சொன்னால் மேலான அனுபவங்களை பெற்றுள்ளீர்கள். ஆவிக்குரிய நல்ல அனுபவங்களை பெற்றுக்கொண்டு மேலான காரியங்களை செய்யும்படி கர்த்தர் கிருபை செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே, அன்பின் ஆவியே, அன்பின் ஆவியே, அபிஷேகம் இன்று தாருமே. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, ஆத்திரம் நிரம்பி வழிய வேண்டுமே, கண்மலை தடாகமாக வேண்டுமே, கற்பாறை நீரூற்றாய் வேண்டுமே, வரப்புகள் யாவும் தணிய வேண்டுமே. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, அன்பினாவியே, அபிஷேகம் இன்று தாருமே, ஜனத்தின் மேல் அபிமான வேண்டுமே, ஜனத்தின் பாவம் உணர்த்த வேண்டுமே, ஒழுங்கின்மை மாற வேண்டுமே, வெறுமை நிறைவாக வேண்டுமே. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, அன்பினாவியே, அன்பினாவியே, அபிஷேகம் இன்று தாருமே. தகப்பனே, நல்ல வேதவசனத்தை கேட்டோம். ஆவியானவர் எப்படி எல்லாம் ஆராதிக்கும்படியாக நாங்கள் கேட்டோம். உலக கவலைகள், லௌகீக கவலைகள், பாரமடையாதபடி ஆவிக்குரிய காரியங்களை நாங்கள் எவ்விதமாக பெற்றுக்கொண்டிருக்கிறோம். ஆவியை எவ்வளவா நாங்கள் ஆண்டவர்களை இருக்கிறோம் என்பதை அல்லது நல்ல வேதவசனத்தை எங்கள் தந்தீரே நன்றி சொல்லி துதிக்கிறோம். இப்பொழுதும் சுவாமி அந்த வசனத்தின்படி எல்லாரையும் நடத்துகின்றது. உலக கவலை வேண்டாம், உலக பாரம் வேண்டாம், ஆண்டவரை மாத்திரம் பற்றி பிடிக்க எங்களுக்கு மட்டும் அந்த பார்த்து கொண்டிருக்கிற எல்லாரும் அந்த ஆவியை கொடுப்பீராக, தேவையை சந்திப்பீராக. இந்த நாட்களில் அவர்களோடு இருக்கிற கரம் கூடவே பெரிய காரியங்களை தொடர்ந்து நடத்தும். இயேசுவின் நாம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். அல்லேலூயா. கடைசி நாட்களில் ஆவியானவர் உங்களையும் என்னையும் வழிநடத்தும்படி ஆவியானவரை கேட்போம். ஆவியானவர் நம்மை ஒப்புக் கொடுப்போம். ஆவியானவர் வந்து உங்களையும் என்னையும் வழிநடத்துவாராக. God bless you. God bless you. ஆமென்.